அஞ்சனா தேவி பெற்றார் அடங்கமணி பொருள அம்மா அஞ்சனா தேவி பெற்ற அடங்காமணி பொருளே தேவி அம்மா அம்மா கேட்டதும் உடனடிப்பாய் திருமை உள்ள சக்காதேவி அம்மா மதுரை நம்பிகை வந்தருவாள்
குடிப்பவனா பையர வம்சம் மாறுவனா பஞ்சாயத்தை குடிப்பவனா படிக்கிற வம்சம் மாறுவனே பையர வம்சம் மாறுவனா சத்தத்தை குடிப்பவனா படிக்கிற வம்சம் மாறுவனே அதெல்லாம் கொத்து பாருந்தாலும் கூட பறக்குது குடும்பம் கட்டா பறக்குது கொக்கு வரதா குலப்பவனா பேரம்பு கொண்ட பெரியவர்களே, பெரும் மதிப்புக்க மரியாதைக்குரிய தாய்மார்களே, நான் பேர் இருந்தது கொண்டையும் கோட்டை. என் தாய் வேறு பேச்சியம்மல், என் தந்தை வேறு சங்குதேவன். இந்த வனத்திலே ஒரு நாள் சமயம் இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே வேட்டையாடி இருந்தாங்களாம். அப்பொழுது என் தந்தைக்கு 2 பேர்கள் உண்டா. அது எப்படி என்றால், என் தந்தையை நோக்கி புலி ஒன்று வாய்ந்ததான். புலி ஒன்று வாயும் பொழுது என் தந்தை வலது கருத்தால் குத்தி இடது கருத்தால் தூக்கியதை காரணத்தினால் புலிக்குட்டி தேவர் என்று பெயரிட்டார்களா நாட்டு மக்கள் எல்லாரும். புலிக்குட்டி தேவர் என்று பெயரிட்டார்களா. அப்பொழுது நான் சின்னஞ்சிறு வயசு 5 வயது பாலகனாக இருக்கும் பொழுது என் தந்தைகள் மகனை மகனை என்று அழைத்தார்கள். ஏன் தந்தை என்றேன். கல்விசாலைக்கு அனுப்பி வைத்தார்கள். பாடத்தை கட்டு வராமல் சின்னஞ்சிறு குழந்தைகளோட கிட்டி விளையாடி கொண்டிருந்தேன். என் தந்தை கல்விசாலைக்கு அனுப்பி வைத்தால் பாடத்தை கற்று வராமல் அந்த கிட்டி விளையாட்டு பருவத்தை மட்டும் கற்றுவிடுவது என்னை எட்டி உரைச்சு விட்டார். என் தந்தை எட்டி உரைத்து விட்டார் என்று தாய் இருக்கிற இடத்துக்கு சென்றேன். என்னை தாயும் என்னை ஆதரிக்கவில்லை. தாயும் என்னை ஆதரிக்கவில்லை. நான் என்ன செய்வது? 5 வயது பாலகனதான எங்கே செல்வது ஏது செல்வது தெரியாமல் தாய் மேலே தந்தை மேலே கோவித்துக் கொண்டு அந்த அரண்மனையை விட்டு வெளியேறி சென்றேன். அரண்மனையை விட்டு வெளியேறி செல்லும் பொழுது எனக்கு 5 வயது பாலகனால எனக்கு தண்ணி தாகம் பசி என்றால் அதிகரித்து விட்டது. எங்காவது சென்று பசி அருந்தி வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு சென்றேன். பார்த்தேன் ஒரு காட்டுக்குள்ளே கம்மங்கரைகள் விளைந்திருந்தது. காட்டுக்குள்ள புகுந்து கம்மங்கரையில் உடைத்து தேய்த்து தின்றேன். தேய்த்து தின்ன காரணத்தினால் அந்த கம்மங்கரை தின்ன காரணத்தினால் எனக்கு தண்ணீர் தாகம் அதிகமாகி விட்டது. எங்காவது தண்ணீர் அருந்த வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு சென்றேன். ஒரே நோக்கத்தோடு சென்றேன். இழந்த நேரம் மேலே அமர்ந்து ஏறி பார்த்தேன். ஆரக்குளத்தை கண்டேன். அருகில் சென்றேன். ஆரக்குளத்தை கண்டேன். அருகில் சென்றேன். தண்ணி வெறியால் எப்படியாவது தண்ணீர் அருந்த வேண்டும் என்று தாகத்தை வெறியால் என்ன செய்வது தெரியாமல் 5 வயது பாலகனால் குளத்துக்குள்ளே இறங்கிவிட்டேன். அப்பொழுது சேத்துக்குள்ளே அகப்பட்டு விட்டேன். அம்மா அப்பா தான் துணி துணி கொண்டிருந்தேன். அண்ணவர்கள் கம்பளத்தார்கள் கொலை வழக்கப்படி அண்ணன் பெரியதந்த கட்டபொம்மனும் சிறியதந்த ஓமத்தர பாண்டியன் அவங்க கொலை வழக்கப்படி காலை காடு வேட்டை மாலை மயில் வேட்டை ஆடுவது செல்வது வழக்கம். நான் இட்ட கூக்குரல் அவங்க சிறுகள் கேட்ட உடனே அண்ணா அண்ணா ஓடி வருங்கள் அழைத்தார்கள். அப்பொழுது ஒரு சின்ன நிறுவனங்கள் குளத்துக்குள் அகப்பட்டு ஐயோ ஆபத்து அண்ணா அம்மா கத்தி கொண்டிருக்கிறேன். அப்பொழுது சிறிதேந்த ஊமத்துற பாண்டியன் அண்ணரை கட்டுப்பொண்ணு அழைத்தார்கள்.
இருவர் வந்தார்கள். பெரியதந்த கட்டபொம்மன் கருந்தொட்டி எடுப்பதற்கு முயன்றார்கள். சிறிதந்த ஊமத்துறை பாண்டியன் நெல் அண்ணா, அவன் தாழ்த்தப்பட்ட ஜாதியார்கள் இருக்கலாம், கருந்தொட்டி எடுக்க வேண்டாம் தெரிவித்தார்கள். கருந்தொட்டி எடுக்கிறது முயன்றார்கள். அப்பொழுது பெரியதந்த ஊமத்துறை பாண்டியன் பெரியதந்தை ஊமத்துறை பாண்டியன் அவர் பட்டாவாளர்கள் அது மட்டுமில்லாமல் இந்த 60 அடி தலப்பாய் அமைத்து வீசினார்கள். விட்டேன் கரைநிலை வந்து அமர்ந்து நின்றே, தம்பி உன்னை பார்த்தால் வீரமுகமாக தெரிகிறது, நீ யார் என்று கேட்டார்கள். என்னோட பிறப்பு வளர்ப்பு, என்னோட உலகம், என்னோட பிறப்பு வளர்ப்பு எடுத்து போட்டு ஆசைப்பட்டேன். அப்படியாக இருந்தால் சின்ன சிறுவனாக இருக்கிறாய், தாய் தந்தை மேல கோவித்து செல்வது தவறில்லையா தம்பி? வாருங்கள், உங்க தாய் தந்தை இடத்திலே புத்திமதிகள் புகட்டி வைத்து வருகிறோம் தெரிவித்தார்கள். ஐயா, நான் இறந்திருந்தால் நான் ஆறாகுளத்துக்குள்ள அகப்பட்டு இறந்திருப்பேன். என்னை காப்பாற்றி விட்டீர்கள். இப்பொழுது என் தாய் தந்தை முகத்தை நான் பார்ப்பது இல்லை என்று கடத்தி சென்றேன். கடந்து செல்லும் பொழுது மீண்டும் மகனை அழைத்தார்கள். அருகில் சென்றேன். கரம் பிடித்து அழைத்து சென்றார்கள். எங்கே அழைத்து சென்றார்கள்? பாஞ்சாலங்குறிச்சி ஜக்காதேவி கோயிலுக்கு முன்பதாக நிறுத்தி மஞ்சள் நீர் திருநீர் கொடுத்து எனக்கு சேர்த்த சுற்றம் செய்தார்கள். சேர்த்த சுற்றம் செய்தில்லாமல் எனக்கு கொள்ளச்சோறு தெருளச்சோறு ஊட்டி வளர்த்தார்கள். அது மட்டுமில்லாமல் மார் மேலே தோல் மேலே தூக்கி செமந்தை நீ ஆளாக்கினார்கள். அது மட்டுமில்லாம் எனக்கு ஒரு பேர் விழா வைத்தார்கள். பாஞ்சாலங்குறிச்சி பகதூர்கள் எனக்கு பேர் செஞ்சுவிட்டார்கள். பேர்நாமங்கள் வைத்ததில்லாமல் அத்த மகள் 6 பெண்கள் எனக்கு மனமுடித்து வைத்தார்கள். 6 பெண்கள் எனக்கு மனமுடித்து வைத்தார்கள். நாங்கள் உல்லாசமாக இருக்கும் பொழுது 6000 மைலுக்கு அப்பால் உள்ள தாக்கி தோன்றிருப்பார்கள் வெள்ளக்காரன் ஊராக மீட்டிங் அழைப்பு கொடுத்திருந்தார்கள். அது எப்படி என்றால் நெய்வேலி, திருநெல்வேலி, குற்றாலம், பல்லபுரம் இடங்கள் எல்லாம் மீட்டிங் என்று அழைப்பு கொடுத்தார்கள். அங்கெல்லாம் சென்று பார்த்து காணவில்லை. ராமநாதபுரத்தில் இலவோட கட்டடத்திலே மீட்டிங் என்று அங்கே அழைப்பு கொடுத்திருந்தார்கள். நான் ஜக்காதேவி எனக்கு கனமல் சொல்லிருந்து பொறங்கிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஜக்காதேவி உன்மேல் உனக்கு 1 லட்சம் 2 லட்சம் ஊட்டி வளர்த்தார்களே, மார்மேலை தோல் மேல் தூக்கி வளர்த்தார்களே, ராமநாதபுரத்தில் இலவாத கட்டடத்தில் அடிபட்டு விட்டார்கள் என்று அழைப்பு கொடுத்திருந்தார்கள். நான் ஜக்காதேவிக்கு வணக்கம் செலுத்திவிட்டு அந்த வெள்ளப்பிரத மேலே சவாரி செய்துவிட்டு ராமநாதபுரத்தை இலவாதத்தை சுக்கு உடைத்து விட்டு என் தந்தையர்கள் மீட்டி வந்தேன். அப்பொழுது என்னை வீரத்தை பார்த்து அந்த நெஞ்சத்தை பார்த்து 7வது மாடியிலே அந்த வெள்ளையம்மாள் சிக்கு உடத்திக்கிட்டு இருந்தவள் பின்பற்றி வந்தாள். நீ யார் என்று கேட்டேன். நான் சேதுபதி மகள் வெள்ளையம்மாள். ஐயா, உன்னோட காதல் முகத்தில் வருகிறேன் கேட்டாள். இல்லை, நீ போய்விடு.
ஏனென்றால் அத்தை பெண்கள் 6 பெண்கள் எனக்கு தந்தையர்கள் மனமுடித்து வைத்திருக்கிறாள். போய் அந்த அரசனை கட்டி ஆள்வதை விட இந்த சமுத்திர கட்டி சாவதேன் பின்பற்றி வந்தவள் வெள்ளையம்மாள். அவளும் அழைத்துக் கொண்டு வந்து 7வது மணியாக கம்பல் ஜக்காதேவிகளுக்காக மனமுடித்து வைத்தார்கள். எப்பவுமே வெள்ளையம்மாள் என்று எப்பவுமே மின்றிருப்பாள். இன்னும் காலத்தாமல் தெரியவில்லை. வெள்ளையம்மாள் அழைக்க வேண்டும். ஏனென்றால் வீரர் போருக்கு செல்ல வேண்டும். அந்த கம்பளத்தார்கள் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். வெள்ளையம்மாள் அழைத்து செல்ல வேண்டும். அண்ணன் பாஸ்துக்குரிய அண்ணன் ராஜ நடிகர் வேலுச்சாமி என்ற எங்க அண்ணன் எனக்காக 5100 ரூபாய் அம்பு பரிசாக வழங்கியுள்ளார்கள். எந்த முகம் சென்றாலும் இந்த மேடையில வந்து ஏன் எப்படி நிற்கிறால் எங்க அண்ணன் தான், அம்மாள் அண்ணன் தான், அண்ணனும் அண்ணன் தான். எங்கு சென்றாலும் மூக்கா என் பேரை மேல்மாக கொண்டு வர வேண்டும் என்று என்னை உற்சாகப்படுத்தி ஆறாகப்படுத்தி இந்த மேடையில் அமர்ந்து வைத்திருக்கிறார்கள். எந்த முகம் சென்றாலும் எங்க அண்ணன் நன்றாக வாழ வேண்டும், வளர வேண்டும் வாழ்த்துகிறேன். வணக்கம் வணக்கம். எலமனை சேர்ந்த கணேசன் அண்ணன் டெய்லர் எனக்காக 100 ரூபாய் அம்பு பரிசாக வாரி வழங்கியுள்ளார்கள். நன்றி நன்றி. நல்ல வணக்கம். எப்பவுமே வெள்ளையம்மாள் என்னை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பாள். காலதாமதம் என்ன தெரியவில்லை. அதிசீக்கிரமாக வெள்ளையம்மாள் அழைக்க வேண்டும். அந்த தேச போகலம்மா ராமநாடி 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 ஓடிவாமா
வெள்ளையம் அவர்கள் சென்று எதிர்பார்க்கிறேன்